லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றியும் வாழ்த்துகளும். வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைய திருக்குறளாக நாம் ஏற்றிருப்பது ஒரு பெண் ஆற்ற வேண்டிய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான குறள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு பெண் என்பவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடியவர். இந்த செயல்களிலெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே தற்காத்து, அவர் தன்னை காக்க வேண்டும். எந்த வகைகளிலெல்லாம்? தான் கற்புள்ள பெண் தன்னுடைய கற்புடை தன்மையில் தன்னை காத்து, தன் உடல் நலத்தை உள்ள நலத்தை காத்து, தான் பிறருக்கு சுமையாக இல்லாத அளவுக்கு நோய் வரும் முன்னே காத்து கொள்ளுதல், நோய் இருக்கும் பொழுதே அதற்குரிய தன்மையோடு நடந்து கொள்ளுதல் என்கின்ற வகையிலெல்லாம் தற்காத்து, தன்னை அவர் காத்து கொள்ள வேண்டும். தன்னை அன்பு செய்வது போன்று பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று இறைமொழி நமக்கு வலியுறுத்துகிறதே. அந்த வகையில் தன்னை அன்பு செய்வதன் விளைவாக தன்னை காத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பெண்ணுமே நான் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் உடல் நலத்தை பேணாமல் இருந்துவிடக்கூடாது. ஆக அவருடைய உரிமை மட்டுமன்று, அது அந்த குடும்பத்திற்கு தேவையான ஒன்று. ஆக தற்காத்து தற்கொண்டான் பேணி, தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தன் கணவனை பேணி காத்தல், அவருக்கு உணவு கொடுத்தல், அவருக்கு மருந்து கொடுத்தல், அவருக்கு தேவையான எல்லாவற்றையுமே அன்போடு கொடுத்தல் என்கிற இவரை அனைத்திலுமே தற்கொண்டான் பேணி, பேணுகின்றவர், பேணுகின்ற ஒரு தன்மை உடையவர்தான் பெண். எனவே தற்கொண்டான் பேணி. அதோடு தகை சான்ற சொற்காத்து, தான் பேசுகிற பேச்சு என்பது அது தகை சான்ற தன்மையில் இருக்க வேண்டும். பண்பு நிறைந்த, மாண்பு நிறைந்த, உயரிய சிறப்புத்தன்மை அது இருக்க வேண்டும். இழிசொல் வந்துவிடக்கூடாது. வீட்டில் இருக்கிற மாமனாரை மாமியாரை நீ, உனக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் மதிப்பு குறைவாக பேசிவிடக்கூடாது. அது தகை சான்ற சொல் அல்ல. ஆக தகை சான்ற சொற்காத்து, அந்த சொல்லை காத்து கொள்ள வேண்டும். இந்த வகையிலெல்லாம் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். இந்த மூவகையான பணிகளிலும் சரி, அந்த குடும்பம் தொடர்பாக இவர் ஆற்றிக்கொண்டிருக்கிற மற்ற பிற பணிகள், இந்த சமூகத்திற்கு ஆற்றிக்கொண்டிருக்கிற ஆற்ற வேண்டிய பணிகள், இவற்றிலெல்லாம் எந்த வகையிலும் சோர்வில்லா தன்மை கொண்டு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக, ஆர்வத்தோடு, இயல்பூக்கத்தோடு, இயங்குகிற தன்மையோடு இருக்கிறவராக இருப்பவர்தான் ஒரு பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தன்னை காத்து தன் கணவரை பேணி அந்த குடும்பத்தில் அது பண்பும் மாண்பும் உயர்கின்ற அளவுக்கு தன்னுடைய சொற்களை காத்து, நிறைவாக இவை அனைத்திலும் அவர் என்றுமே சோர்வில்லா தன்மையோடு இருந்து துடிப்போடு செயல்பட்டு அதன் மூலமாக ஒரு நற்பெண் என்கிற ஒரு பெயரை பெற வேண்டியவர்தான் குடும்ப தலைவியினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த வகையில் செயல்படுகிற ஒரு பெண் அந்த கணவனுக்கு மாண்பு, அந்த சமூகத்திலே ஒரு சிறந்த பெண் தலைமை இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படும். பெண் என்பவர் பேணி காப்பவர். எனவே பேணுவதற்கென்று ஆணுக்கு துணையாக இறைவனால் அனுப்பப்பட்டவர். அப்படி அனுப்பப்பட்டவர் அவர் குறைந்தவர் அல்ல. தூயாவியார் நமக்கு துணை. அந்த துணை என்பதற்காக தூயாவியார் குறைந்தவர் அல்ல, ஒருவேளை உயர்ந்தவராக இருக்கிறார். அதை போன்றுதான் இந்த பெண்.
ஆக பேணுகிறவர் அவர் உயர்ந்த தன்மை உடையவராக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தை, குடும்பத்தை பேணுகின்ற பெண்ணை பேணி காக்க வேண்டியது இங்கு இருக்கிற எல்லாருடைய கடமை. இதை உணர்ந்தவர்களாக இன்று உறுதியேற்றுக் கொள்வோம். இந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை நாம் இணைந்து சொல்வதற்கு முயல்வோம். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞாயிறு மறைவுரை சிந்தனை. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பொதுக்காலம் 20ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் நுழைகின்றோம். இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அழைப்பு, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற மைய சிந்தனையை நமக்கு வலியுறுத்துகின்றன. ஜெபத்தை பற்றி வேடிக்கையாக இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்வார்கள். கடவுள் ஒருவருக்கு தோன்றி, உனக்கு வேண்டிய 3 வரங்களை கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றான். உடனே அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, எனக்கு நீடிய ஆயுள் வேண்டும் என்று கேட்கின்றான். பின்பு 2வதாக, ஆண்டவரே, எனக்கு நல்ல குடும்பத்தை தாரும், மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாக நான் வாழ எனக்கு அருள் புரியும் என்று வேண்டுகின்றார். 3வதாக, ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வசதிகளை எனக்கு தாரும், என்னை ஒரு செல்வந்தனாக மாற்றும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் அவனுக்கு தருகின்றார். கடவுள் இதே போல அடுத்த ஒரு மனிதரை பார்த்து கேட்கின்றார், நீயும் உனக்கு வேண்டிய 3 வரங்களை கேள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் திருப்பி சொல்லுகின்றான், ஆண்டவரே, எனக்கு 3 வரமெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு வரம் போதும் என்று சொல்லுகின்றார். கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இது வியப்பாக இருக்கிறது, 3 வரங்கள் கொடுத்தால் கூட போதாது, இன்னும் அதிகமாக வேண்டும் என்று கேட்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இவன் என்ன வித்தியாசமாக இருக்கிறானே, 1 போதும் என்று சொல்லுகின்றானே என்று கடவுள் ஆச்சரியப்படுகின்றார். உடனே கடவுள் அவனிடத்துல கேட்கின்றார், நீ நினைவோடு தான் இருக்கின்றாயா? நீ என்ன கேட்கின்றாய் என்பதை புரிந்து கேட்கின்றாயா என்று கேட்கும் பொழுது அவன் உறுதியாக சொல்லுகின்றான், ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு வரம் போதும் என்று சொல்லுகின்றான். உடனே கடவுள், சரி, என்ன வரம் என்று சொல் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு வேண்டியதை நீ தர வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, இது பார்ப்பதற்கு வேடிக்கையாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் இதில் ஒரு ஆழமான உண்மை ஒளிந்திருக்கிறது. கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். விவிலிய வார்த்தை மிக ஆழமாக நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 13-14 இறை வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்கள். ஆக இப்பொழுது இந்த விசுவாசத்தின் வழியாக நாம் ஜெபத்தை நாம் கடவுளை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது கடவுளோடு இணைக்கப்படுகின்றோம், கடவுளிடமிருந்து பதிலையும் பெற்றுக்கொள்கின்றோம். ஜெபம் என்பது ஒரு அலைபேசியை போன்றது. விசுவாசம் என்ற கடவுச்சொல் வழியாக, பாஸ்வேர்ட் வழியாக நாம் கடவுளோடு உறவில் இணைகின்றோம். கடவுளுடைய அந்த அருள் என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் பொதுவாக கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஜெபிப்பது? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா? இல்லை ஒரு சில மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா? இல்லை குருக்கள், கன்னியர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா? இல்லை தேவையில் இருப்போர் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா என்று கேள்வி எழும் பொழுது எல்லாருமே ஜெபித்து கடவுளுடைய அருளை பெற வேண்டும், அவருடைய உறவில் வளர வேண்டும் என்றுதான் இறைவன் ஆசைப்படுகின்றார். இன்றைய முதல் வாசகத்துல எசையா இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் ஒரு அழகான ஒரு இறை திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். என்ன திருவுளம் அது? என் இல்லம் மக்களினங்கள் அனைவருக்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். கடவுள் என்பவர் யூதர்களுக்கு மட்டும்தான் உரியவர் என்று அந்த ஒரு கோட்பாடு நிலவிய அந்த காலகட்டத்தில் இறைவன்
எசையா இறைவாக்கின் வழியாக கடவுளுடைய இல்லத்திலே அனைத்து மக்களும் வந்து ஜெபிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய ஆலயம் என்பது அனைத்து மக்களுமே வந்து வேண்டக்கூடிய ஆலயம். அது ஒரு இறை வேண்டலின் வீடு என்று இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் ஆசைப்படுகின்றார். அப்படி என்றால் இந்த ஜெபம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதாக கடவுள் வைத்திருக்கின்றார். இது எல்லாருக்குமே கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பொதுவாக வைத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடலில மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய திருப்பாடலிலே கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வர். கிறிஸ்தவர்கள் உம்மை போற்றி புகழ்வர் என்று சொல்லவில்லை, யூதர்கள் உம்மை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லவில்லை, மக்களினத்தார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உம்மை போற்றி புகழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கின்றார், எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்திருக்கின்றார். இந்த 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் ரோமேற்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் சொல்லுகின்றார், கடவுள் தாம் விடுத்த அழைப்பை திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ருணமான அழைப்பு கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்கின்றார். அதை ஆண்டவர் திரும்ப எடுப்பதில்லை என்று மிக நேர்த்தியாக சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்றால் இது ஒரு உரையாடல். ஆண்டவரோடு ஒரு மனிதன் கொள்ளுகின்ற ஒரு உரையாடல். குழந்தை தன் பெற்றோரிடம் பேசுவது போல, ஒரு நண்பர் மற்றொரு நண்பரிடத்தில் பேசுவது போல, ஜெபம் என்பது கடவுளோடு நாம் கொள்ளுகின்ற அந்த உறவு, அந்த உரையாடல், ஆன்மீக ஒரு உரையாடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்திலே பலவிதமான தன்மைகள் இருக்கின்றன. புகழ்கின்ற ஜெபமாக இருக்கும். திருப்பாடல் 103 சொல்வது போல, என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என்று சொல்வது போல, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற புகழ்ச்சியும் ஒரு ஜெபம்தான். இரண்டாவதாக வேண்டுதல் ஜெபமாக கூட இருக்கலாம். நம் தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்ற அந்த ஒரு ஜெபம் வேண்டுதல் இல்ல விண்ணப்ப ஜெபம் என்று சொல்லலாம். இதுல மிக ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10-11 இறை வார்த்தைகளை படித்து பார்க்கும் பொழுது அன்னாள் எப்படி ஜெபித்தார் என்பதை விவிலியம் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. அன்னாள் மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். பாருங்க, அந்த ஜெபம் ஒரு விண்ணப்ப ஜெபம் எப்படி ஒரு மனதுருகி ஒரு கண்ணீரோடு அழுது புலம்பி ஜெபித்த அந்த அன்னாளுக்கு கடவுள் மனமிறங்கி அவருடைய குரலை கேட்டு சாமுவேல் என்ற இறைவாக்கினராக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அவருக்கு கொடுக்கின்றார். இது ஒரு உன்னதமான ஒரு வேண்டுதல் ஜெபம், விண்ணப்ப ஜெபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆண்டவரிடம் பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகின்ற ஒரு ஜெபம் நன்றி ஜெபம் என்று சொல்லலாம். திருப்பாடல் 118 சொல்வது போல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இப்படி நாம் ஆண்டவரிடம் பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்ற அந்த ஜெபம், ஆண்டவரோடு உரையாடுகின்ற அந்த உரையாடல் நன்றியின் ஜெபமாக இருக்கிறது. இதையும் தொடர்ந்து பரிந்துரை ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. மற்ற மனிதர்களுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்பது, பிறருடைய தேவைகளுக்காக, திருச்சபையின் தேவைகளுக்காக, உலகத்தினுடைய தேவைகளுக்காக, நண்பருடைய தேவைகளுக்காக, இப்படி பிறருடைய ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு மனிதர் கடவுளிடத்துல உரிமையோடு விசுவாசத்தோடு ஜெபத்தின் வழியாக அவருக்காக அந்த தேவைக்காக பரிந்து பேசுவது பரிந்துரை ஜெபமாக இருக்கிறது. தொடக்க நூலில 18ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தன் சகோதரர் லோத்துவுக்காக பரிந்து பேசுகின்றார். மிக ஒரு நேர்த்தியான பரிந்துரை ஜெபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அது. திருத்தூதர் பணிகளிலே 12ஆம் அதிகாரத்துல திருச்சபை பேதுருவுக்காக உருக்கத்தோடு இறைவனிடத்திலே பரிந்துரை ஜெபம் செய்கின்றது. பேதுரு சிறையில் இருக்கின்றார். அப்பொழுது ஒட்டுமொத்த திருச்சபையும் இறைவனிடத்துல உருக்கத்தோடு ஒரு பரிந்துரை ஜெபம் செய்கின்றார்கள் அவருடைய விடுதலைக்காக. இப்படி ஜெபத்தில் இருக்கின்ற பல தன்மைகள் இருந்தாலும்
இன்றைய நற்செய்தி வாசகத்துல இந்த சாராம்சமும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். என்ன சாராம்சம்? ஒரு கனானிய பெண் இதோ இயேசுவிடத்துல வந்து அவர் உரிமை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வேண்டுகின்றார். அந்த ஒரு ஜெபத்தை தான் நாம் பார்த்தோம். அதே போல கடவுள் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கின்றாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. பல பேர் சொல்வார்களா, ஃபாதர் நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல, நான் என்ன செய்து தெரியல, என்னுடைய ஜெபங்கள் நிறைவேறவில்லை என்று கூறுவதை கேட்டிருக்கின்றோம். ஆனால் திருப்பி தொடர்ந்து ஜெபியுங்கம்மா என்று நானும் ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்புவோம். அப்போ ஒரு சந்தேகம் வருகிறது, கடவுள் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை கொடுக்கிறாரா, இல்லை கடவுள் ஒரு சில ஜெபத்தை ஒதுக்கி விடுகிறாரா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இல்லை, கடவுள் எல்லா ஜெபத்தையும் பதில் கொடுக்கின்றார். ஆனால் அவர் கொடுக்கின்ற பதில் பல நேரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி என்று நாம் பிரித்து பார்க்கும்போது 3 விதமான பதில்களை கடவுள் கொடுக்கலாம். முதல் விதத்திலே கடவுள் கொடுக்கின்ற பதில் என்பது உடனடியாக அந்த தேவைக்காக நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுத்தல். இயேசுனுடைய புதுமைகள் கூட பல புதுமைகள் உடனடியாக செய்யப்பட்ட புதுமைகள். பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்திருக்கின்றார், இயேசு கையை பிடித்து தூக்கிவிட்டார், காய்ச்சல் நீங்கி போனது என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. அதே போல பேய் பிடித்த ஒருவனை இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நீ இவனை விட்டு வெளியேறு என்று சொல்கிறார், வெளியேறி விடுகிறது. இப்படி இயேசு செய்த பல புதுமைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்ட புதுமைகள். இது முதல் வகை பதில், கடவுள் கொடுக்கின்ற பதிலே இது ஒரு முதல் வகை. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம். பல நேரங்களிலே உருக்கத்தோடு ஜெபித்திருப்போம், ஒரு காரியத்திற்காக ஆண்டவரத்தில் மன்றாடி இருப்போம், கண்ணீரோடு ஜெபித்திருப்போம். அந்த ஜெபத்திற்கான பதிலை கடவுள் கொடுத்திருப்பார். நம்முடைய அந்த விசுவாச அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கலாம். இரண்டாவது வகை பதில் என்பது கடவுள் காலம் தாழ்த்தி பதில் கொடுப்பது. இதை புரிந்து கொள்வது சில நேரங்களில் கடினமாக இருக்கிறது. உண்மையான ஒரு விசுவாச முதிர்ச்சி என்பது, பக்குவம் என்பது, ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேறட்டும், நான் சரணடைகின்றேன் என்று ஒப்பு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு ஆழமான அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது விசுவாசம் முதிர்ச்சினால் மட்டுமே இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் உதிக்க முடியும். அன்னை மரியாள் சொன்னது போல, ஆண்டவருடைய திருவுளப்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொன்னது போல, இதோ ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேறட்டும் என்று இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஒப்பு கொடுத்தது போல, நாமும் நம்முடைய ஜெபத்திலே கடைசியாக இறைவா உமது திருவுளம் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து சரணடைய கற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும், நம்மை ஆசிர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய உறவில் வளர்வோம், கேட்பதை பெற்றுக்கொள்வோம். பல நேரங்களில் ஆண்டவர் காலம் தாழ்த்துவதை நாம் விசுவாச ஒளியிலே புரிந்து கொள்வோம். நாம் கடைசியிலே ஆண்டவரையும் திருவுளம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அடிபணிவோம். இறைவன் நம்மை வழிநடத்தட்டும், ஆசிர்வதிக்கட்டும். ஆமென். என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய், என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாம் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.